இந்த வீடுதான். நிப்பாட்டு. என்னங்க, இனிமே டெய்லி கொண்டு வந்து கொடுத்துறேன், சரியா? உங்க கால் வலி பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, பரவாயில்ல. சரி, அந்த வீட்டுக்கிட்ட நிப்பாட்டிக்கோ. தேங்க்ஸ்மா. இங்கதான். அக்கா, என்னங்க, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாரம் பிரேக் விட்டுற மாட்டீங்களேன்னு ஐயா கேட்க சொன்னாரு. இல்ல, இனி கண்டிப்பா கரெக்டா கொடுத்துறேன். சரிங்க. சரி. ஏக்கா, நம்ம சாப்பாடு கொடுக்கலன்னா பட்னியா கிடக்குற மாதிரி சலிச்சுக்கிறாங்க. ஏய், சும்மா ரெடி, வண்டி எடு. உட்காருக்கா. போ. நேரா போய் அந்த லெஃப்ட்ல போ. நம்ம ராதிகா வீட்டுக்கு போயிடலாம். சரி. டீச்சர் வாங்க. அதான் குடுக்கா. என்னங்க? தேங்க்யூ டீச்சர். அப்புறம் செல்வி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். அக்காவை காப்பாத்த போய் எனக்கு அடிபட்டுருச்சு. ஆனா இப்ப பரவாயில்ல, சரியாயிருச்சு. உங்களுக்கு இப்போ கால் பரவாயில்லையா டீச்சர்? பரவாயில்ல. இன்னும் சரியாகல இல்ல? அப்புறம் எதுக்கு அலையறீங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஐயோ, தொழில் ராதிகா, தொழில் தான் முக்கியம் இல்ல? இதை விடுங்க, சரியாயிடும். ரெஸ்ட் கொடுக்கணும் டீச்சர், இல்ல கால் சரியாக லேட் ஆயிடும். நம்ம என்ன காலாலியா நடக்கிறோம்? மனசால நடக்கிறோம். மனசு சோர்ந்து போனாதான் நடக்க முடியாது. அதெல்லாம் பாத்துக்கலாம். அது உண்மைதான் டீச்சர். சரி ராதிகா, நான் வரேன். இன்னும் 2-3 வீட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகே டீச்சர். வரேன் மேடம். போயிட்டு வாங்க. வாக்கா. எதுவா பார்த்து வா. அக்கா, நீ ராதியா மேடம் சொன்னேல, அதெல்லாம் உண்மைதாக்கா. மனசை வச்சுதாக்கா நம்ம நடக்கிறோம். ஆனா இதே டைலாக்க தான் நான் என் புருஷன்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னாரு? மனசை வச்சா நடக்கிற, அது செருப்பு போடுமா போடாதன்னு கேக்குறியா அந்த விவரம் கட்ட மனுஷன். அப்படியா? கொழுப்பு பாத்தியா அந்த ஆளுக்கு? சரி சரி, வண்டி எடு, போலாம். ஓய் லட்டு, இங்க பாரு, எப்படி இருக்கு பாத்தியா? ஏய், ஒரு இடத்துல இருடி, டைம் ஆச்சு, ஸ்கூல் போகணும்ல. குடு. ஆண்டி. ஏய், கிளம்பியாச்சா ஜெனி? கிளம்பிட்டோம் ஆண்டி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஆண்டி. பாட்டி, நாங்க கிளம்புறோம். பத்திரமா போயிட்டு வா. வீட்டு வேலை ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ற மாதிரி அங்கேயும் வேலை எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காத. அது எப்படி பாட்டி சொல்லுவாங்க? பாட்டியால எங்கேயுமே கருத்து சொல்லாம இருக்கவே முடியாது, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அங்கிள், போயிட்டு வர. ஆல் தி பெஸ்ட் மா, நல்லபடியா போயிட்டு வா. ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். ஐயோ, 2 பேருக்கும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சேன், இருங்க நான் எடுத்துட்டு வரேன். ஆண்டி நீங்க இருங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். டாடி, நம்மளும் கிளம்பலாமா? சரி வா. இந்தா பேக் எடுத்துக்கோ. பை பாட்டி, வரேம்மா. பத்திரமா போயிட்டு வாங்க. பை பை. பை. கரெக்டா சாப்பிட்டு சரியா? சரிம்மா. ஜெனி, ஆல் தி பெஸ்ட், கலக்குங்க. தேங்க்ஸ் அங்கிள். ஓ ஜெனி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் 5 minutesல பேசிட்டு வந்துடுறேன். டேய். ஹலோ. யா. என்ன இவன்? இவனுக்கு போன் வரதுக்கு நேரமே கிடையாதா? எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துல தாலி கட்டும்போது மட்டும்தான் இவனுக்கு போன் வரல. பாட்டி, அங்கேயும் விட்டுருந்தா அவன் பேசிட்டு தான் இருந்திருப்பான். நம்ம எல்லாம் திட்டு வந்தா அவன் போன் எடுக்காம இருந்தான்.
அதுவும் உண்மைதான். ஆ, ஆமா, எதுல போறீங்க? பைக்ல தான் பாட்டி. சரி சரி. என்னன்னு தெரியல, வேலைக்கு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. அப்படிதான் இருக்கும். எனக்கும் இந்த மசாலாலாம் ஆரம்பிச்சப்போ அப்படிதான் இருந்தது. நமக்குன்னு செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா ஜெனி? ம். அவ ஆபீஸ்க்கு வேலைக்கு போறா, நீ இங்க உட்காந்து மசாலா அரைக்கிற. ரெண்டு ஒண்ணா? ரெண்டு வேலை தானே பாட்டி. ஜெனி, எனக்கு நிஜமாவே நீ வேலைக்கு போகணும். அது உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எப்போ தோணுச்சு. ஆனா நீ ஏதாவது நினைச்சுப்பியோன்னு தான் நான் சொல்லல. நான் எப்ப ஆண்டி உங்களை தப்பா நினைச்சிருக்கேன்? இத பாரு ஜெனி, வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி குடும்பம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தாண்டி நமக்குன்னு நாம ஏதாவது செய்யணும். நம்ம கையில காசு இருக்கணும். அது ஒரு தனி நம்பிக்கை தெரியுமா? எனக்கெல்லாம் 10 ரூபாய் சம்பாதிச்சப்போ எவ்ளோ நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா? பாரு, அந்த நம்பிக்கை வரும்போது இனியா அப்பா கிட்ட நல்லா பேசுறேன், அத்தை மாமாவை இன்னும் நல்லா கவனிக்கணும்னு தோணுது. இனியாவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள சந்தோஷமா ஆகும்போது சந்தோஷம் எல்லா இடத்துலயும் வரும். இல்லன்னு வெய், சில நேரங்கள்ல சிடுசிடுனே இருக்கும். அதனால வீடு எவ்வளவு முக்கியமோ, வீட்ல இருக்கிறவங்கள கவனிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி நமக்கான விஷயங்களை செய்யறது ரொம்ப முக்கியம் ஜெனி. எனக்கு புரியுது ஆண்டி. பாக்யலட்சுமி, பயங்கரமா பேசுறியே. போடா. ஜெனி போலாமா? ஆண்டி பாய். ஆண்டி பாத்து. பாய் பாட்டி. Bye. பாய் எழு. சரி, போலாம். பாய்டா. பாய்டா. ஆ, என்ன சொன்ன? உனக்கு 10 ரூபாய் கையில வந்த உடனே பெரிய நம்பிக்கை வந்துருச்சா? ஆமா அத்தை, எவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எனக்குன்னு ஏதோ செய்யறேன்னு அவ்ளோ சந்தோஷம். ம், அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அத்தை. தமிழ்லயே சொல்லு, எனக்கு புரியும். பாட்டி, அம்மா சொல்ல வர ஃபீலிங் உங்களுக்கு என்னைக்குமே புரியாது. ஏன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கவே கூடாதுன்னு இருக்கீங்க. ஓஹோ, ஆமா பாக்கியா, ஏதோ சொன்னியே, உன் கையில 10 ரூபாய் வந்த உடனே எங்களெல்லாம் கூடுதலா கவனிக்கணும்னு தோணுதுன்னு, கோபி மேல கூடுதலா அன்பு வருதுன்னு. அப்படி என்ன கூடுதலா கவனிச்சுட்ட எங்களை? தப்புதான் அத்தை, நான் அப்படி பேசினது தப்புதான். நான் உங்களை கவனிக்கவே இல்லை அத்தை, விடுங்க. அம்மா. போடா. பாட்டி, எங்க அம்மா அவங்க மருமக கிட்ட எவ்வளவு நல்லா நடந்துக்கிறாங்க. நீங்க ஏன் பாட்டி உங்க மருமக கிட்ட நல்லாவே நடந்துக்க மாட்டீங்க? போதும் போதும், இப்பவே உன் அம்மாவால தரையில நடக்க முடியல. இன்னும் நல்லா நடந்துக்கிட்டா அவ்வளவுதான், தலையில ஏறி நடப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பாட்டி. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இத்தனை வருஷமா எப்படி நடக்கணும்னு எனக்கு தோணுச்சோ அதே மாதிரி தான் நடந்துக்கிறேன். நீ உன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாம நீ கொஞ்சம் பேசாம இரு. மா, ம், நாளைக்கு நான் லேட்டா தான்மா வேலைக்கு வருவேன். ஏன் எங்க போற? நாளைக்கு என் பொண்ணோட பிறந்த நாளுமா. ஆ? அடடா, ம், பிறந்த நாளா? ஆமாங்கய்யா. எத்தனாவது பிறந்த நாளுமா? 12 வயசு ஆகுதுங்கய்யா. பாருடா. அதுக்குள்ள 12 ஆயிடுச்சா? ஆமாம்மா, நாளும் பொழுதும் எப்படி போகுதுன்னே தெரியல. அது வாட்டுக்கு விறுவிறுன்னு போகுது. அது அப்படிதான் வரும் போவும், என்ன பண்றது? இந்தாம்மா, ஆ? இத பாப்பாட்ட கொடுத்துரு. இருக்கட்டுங்கய்யா, பரவாயில்ல. பரவாயில்ல, வாங்கிக்கம்மா. இல்லைங்கய்யா, இருக்கட்டும், பரவாயில்ல. வாங்கிக்க. யாருக்கு பிறந்த நாளா இருந்தாலும் இந்த 200 ரூபாய் தாண்டாது இவர்கிட்ட. வாங்கிக்க. ம், புடிமா. ஏன் பாட்டி? ஆமாண்டா, ஏன் பிறந்த நாளைக்கே 200 ரூபாய் தான் தந்திருக்காருன்னா பாத்துக்க. ஏன் ஏய், உன் பிறந்த நாளைக்கு சேலை வேற எடுத்து கொடுக்குறேன், அது போக 200 ரூபா கொடுக்குறேன், போதாதா? அந்த சேலையும் 200 ரூபாய்க்குள்ள தானே எடுப்பீங்க? ம், அப்படி என்னதான் தாத்தா பண்றீங்க? சம்பாதிச்ச காசெல்லாம் பாட்டிக்கு ஒரு gift கூட வாங்கி தரலான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படி கேளுடா. ஆ, ஏண்டா, ஊர்ல வாங்கி போட்டிருக்க இடம்லாம் ஏதுன்னு நினைக்கிற? எல்லாம் தாத்தா சம்பாத்தியம் பண்ண காசுடா. நாளைக்கு இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தானே. ஓ,
ஆமா ஆமா, திருநெல்வேலி தென்காசின்னு மொத்தமா வாங்கி போட்டிருக்காருடா. எல்லாமே உங்களுக்காக தான். சென்னையில வாங்கி போடுங்கன்னு சொன்னா ஊர்ல வாங்கி போடுறாரு. ஊர்ல வாங்குற மாதிரி விற்கிறான், சென்னையில வாங்குற மாதிரியா விற்கிறான்? ம், ஊரு தான் பாட்டி நல்லா இருக்குமே. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் அங்க தங்கலாம்ல. அப்படி சொல்ற? ஆ. வேணுமா அப்படியே சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவன் மாதிரி. அவன் அப்பா டை, சரி. அம்மா கவுனு. இந்தாடி சம்பளம் வாங்கிக்கோ. ம். என்னக்கா 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்ட? வச்சுக்கோடி, காசு தான் இருக்குல்ல, அதான் கொடுத்துட்டேன். ம், என்னமோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அவ சம்பளத்தை ஏத்திட்டியா? இல்ல அத்த, இது வீட்ல வேலை செய்யறதுக்கு இல்ல, சாப்பாடு பண்றா, மசாலா எல்லாம் பண்றால, அதுக்கு தான் தனியா தரேன். அந்த காசு தான் அத்த இது. அப்ப சரி சரி. ஏ செல்வி, ஒரேடியா பணக்காரி ஆயிடாத. ஆமாம்மா, இந்த காசை வச்சுட்டேன் நான் ஆடி வீடு கட்ட போறேன். ஆ? அக்கா, நாளைக்கு பே பண்ணிட்டு கேக் ஆர்டர் பண்ணிடுறேன். உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க, நீங்க வாங்கிக்கோங்க. என் பிள்ளைகளோட எல்லா பிறந்த நாளைக்கு நீங்க தானே தம்பி வாங்கி தருவீங்க. செல்வி, இந்தா இந்த காசை வச்சுக்கோ. உன் பொண்ணுக்கு போய் ஒரு புது Dress வாங்கி கொடு. ம், விடுக்கா, பிறந்த நாளைக்கெல்லாமா ட்ரெஸ் எடுக்கணும், நம்ம தீபாவளிக்கு வாங்கிக்கலாம்க்கா. பரவாயில்லடி, செல்வி. வாங்கிக்க. கொடுக்குறாள்ல, வாங்கிக்க. இந்தா வாங்கிக்க. வாங்கிக்கோங்கக்கா. எப்பவும் என்கிட்ட காசு இருக்காதுல்ல, இப்போ இருக்கு, கொடுத்துருக்கேன். ஆமாமா, பாக்கிய பெரிய தொழிலதிபர் ஆயிட்டால, காசெல்லாம் இருக்கும். ஏன் பாட்டி நக்கல் அடிக்கிறீங்க? அம்மா என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ம்ஹும். செல்வி, பாக்கியா ஆண்டி வாங்கி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல Dress-ஆ வாங்கி கொடு, சரியா? சரிக்கா. இப்ப நான் கடைக்கு வேற போகணுமா? ரொம்ப தான் சலிச்சுக்காத. அக்கா, நீங்க போற வழியில நல்ல கடையெல்லாம் இருக்குக்கா, அங்க வாங்குங்க. இங்க எங்க தம்பி நல்ல கடை இருக்கு? அக்கா, உங்க வீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஆமா. அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி போனீங்கன்னா இடது பக்கம் ஒரு சூப்பரான துணி கடை இருக்கு. இப்ப இந்த புதுசா கட்டினாங்களே அந்த கடையா? ஆமாக்கா, அந்த கடைக்கு போங்க. அங்க இருக்கிற Dress கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அதுவும் குட்டி பசங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு. சரிங்க தம்பி. ஆ, அக்கா, நாளைக்கு நான் லேட்டா தான் வருவேன். அதுக்குள்ள நீ இன்னும் வரலையான்னு நொய்யின்னு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காத, சரியா? ம், பாயசம் எடுத்துட்டு வந்துடுவில்ல நாளைக்கு? ம். உங்களுக்கு இல்லாமையா? அதானே. எடுத்துட்டு வர்றேங்கயா. ஆ, வர்றேன் தம்பி. வாங்கக்கா. மா, போயிட்டு வரேம்மா. வர்றேக்கா. சாப்பாட்டுக்கு அலையிறவங்க மாதிரி பாயசம் எடுத்துட்டு வந்துடுன்னு கேட்டுக்கிட்டு. ம். வா. இங்க எதுக்கு வந்திருக்கோம் கோபி? இங்க எதுக்கு வருவாங்க? உனக்கு ஒரு saree வாங்கத்தான். ஐயோ, எனக்கு எதுக்கு? என்கிட்ட நிறைய இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். நான் உனக்கு இது வரைக்கும் எதுவும் வாங்கி கொடுத்ததில்ல, இன்னைக்கு வாங்கி கொடுக்க போறேன். சார் என்ன சார் பார்க்கணும்? சாரி செக்ஷன், அதுவும் நல்ல ரிச்சா எக்ஸ்பென்சிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்களா? ஆமா சார். வா. ம். போய் பாருங்க. வா. ஏய், அங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? வாங்க உட்காரு. உட்காருங்க மேடம். சொல்லுங்க சார், எந்த மாதிரி புடவை பாக்குறீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கும், பாருங்க மேடம். நல்ல காஸ்ட்லியா கிராண்டா இருக்கணும், அந்த மாதிரி காட்டுங்க. ஓகே சார். எதுக்கு கோபி? ஷூ, சும்மா இரு. ம். ராதிகா, what about this? ட்ரை பண்ணி இருக்கா? பார்க்கலாம். கொஞ்சம் டல்லா இருக்குல்ல? ஓகே தான். ரெட் உனக்கு நல்லா சூட் ஆகும். இது ஓகே. இவ்ளோ அழகா நேரம் எடுத்து புடவை செலக்ட் பண்ணுவீங்களா? உனக்குன்னா பார்த்து பார்த்து தான் செய்வேன். ம், இத பார், இது நல்லா இருக்குல்ல? இதுவும் ஓகே தான். ஏய், இத பார்,
லவ்லி இல்ல? ம் நல்லா இருக்கு. மிரர் எங்கம்மா இருக்கு? அந்த பக்கம் இருக்கு சார். அங்கயா? ஓகே ராதிகா. ம். பாப்பா சொல்லுங்க. 12 வயசு பொண்ணுக்கு Dress பார்க்கணும். என்ன ரேஞ்சில் பார்க்குறீங்க? ஆ, ஒரு 1000 ரூபாக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. சரி பாப்பா. சரிங்க. நல்லா இருக்கா கோபி? ட்ரை சம்திங் பெட்டர். அதுவும் கரெக்ட் தான். ஆத்தாடி, இது என்ன எம்பிட்டு வேலை போட்டிருக்கு? இதுவே எம்பிட்டு வேலையா இருக்குதுன்னா மற்ற ட்ரெஸ் எல்லாம் எம்பிட்டு வேலையா இருக்க போதோ? பாப்போம். இது நல்லா இருக்கா? சாரி நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் பிரைட்டா இல்ல? ஆமா. ஐயோ, பாக்கியா கட்ட ஒரு நாளாவது சிரிச்சு பேசியிருப்பாரு அந்த மனுஷன். யாரு எவன்னு தெரியல, இங்க வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை வாங்கிக்கிறேம்மா. பில் போட்டுரு. சரிங்க சார். மென் செக்ஷன் எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர். ராதிகா, எதுக்கு? நீங்க வாங்க. சரி வா. பாக்கியாக்காவுக்கு துரோகமா பண்றீங்க? இந்த வாரேன். உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. ஐயோ, இந்த ஆளு அக்கா எப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கு அவருக்கு. ஐயோ, பாவம் பாக்கி அக்கா எப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த அக்காட்ட அவரோட சுயரூபத்தை பூரா சொல்லிடணும். பாக்கியாக்கா, 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 அக்கா. என்னாச்சு செல்வி, இப்படி வந்து நிக்கிற? பொண்ணுக்கு Dress வாங்கணும்னு தானே போன, என்னாச்சு? ஏய், ஏன் அழற? இந்தா. இல்லக்கா, அது வந்து நான் எப்படி இந்த குடி, முதல்ல இத குடி. மெல்ல பாத்து. இப்ப சொல்லு, என்னாச்சு? அதான் என் வாயால எப்படிக்கா சொல்லுவேன்? என்னன்னு சொன்னாதானே புரியும் செல்வி. என்ன, Dress வாங்கணும்னு வச்சிருந்த பணத்தை உன் புருஷன் எடுத்துட்டாரா? அக்கா, எப்ப பாரு நீ என் புருஷனே குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கா. உன் புருஷன் ஒழுங்கா?